சென்னையில் நேற்று நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சி ஒரு சோக நிகழ்ச்சியாக தான் நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் அந்த சென்னை மெரினா பீச்சில் நடந்த விமான சாகச நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நிலையில் அதில் ஒரு 5 பேர் வெயில் உள்ளிட்ட காரணங்களால் மரணம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமானோர் ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் ஆகியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசோட நிர்வாக தோல்வி தான் இந்த மாதிரி 5 பேர் உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வராங்க. அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களோட குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தரப்புல அறிவிக்கப்பட்டிருக்கு. நேத்து சென்னையில நடைபெற்ற அந்த விமான சாகச நிகழ்ச்சியில ஒரு சில குறைபாடுகள் இருந்ததா சொல்றாங்க. அது என்னென்ன குறைபாடுகள், அதை எப்படி சரி செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட்டாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சென்னை மெரினா பீச்சில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் ஒரு 15 லட்சம் பேர் பங்கெடுத்துருக்குறாங்க. அவங்க எத்தனை மணிலேருந்து காலையில் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 8 மணிலேருந்தே மெரினா பீச்சுக்கெலாம் மக்கள் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 8 மணி, 9 மணி, 9:30, 10, 10:30, 11, அதுக்கப்புறம் 12 மணி, 12:30 கூட மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் ஒன்றா கூடியிருக்காங்க. இது எல்லாமே காலையிலேருந்து மக்கள் எல்லாமே போன மக்கள். சரி, கிட்டத்தட்ட 1 மணி அளவில் நிகழ்ச்சி முடியுது. அப்படின்னா அந்த 15 லட்சம் பேரும் மொத்தமாக ஒரே நேரத்தில் அங்கேருந்து வெளியேற நினைக்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. ஏன்னா காலையில் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறாங்க, அலையலையாக உள்ளே போகிறாங்க. ஆனால் வெளியே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் வெளியே வரும்போது அவங்களால வெளியே வர முடியல. அடுத்த ஸ்டெப்பை தூக்கி வைக்க முடியல. ஏன்னா இந்த பக்கமும் கூட்டம், அந்த பக்கமும் கூட்டம். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கூடியிருக்காங்க. போதாக்குறைக்கு கடுமையான வெயில். ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் காத்து நின்று வெயிலில் நின்று அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் பைக்லேயோ இல்லை கார்லேயோ ஏற வேண்டியிருக்கு. ஆனால் இந்த இடத்த விட்டு மூவ் பண்ண முடியல. மக்கள் எல்லாரும் ரொம்பவே டயர்டாயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலை வருது. இந்த இடத்துல தான் அரசாங்கம் இதில் கூடுதல் கவனத்தோடு செயல்பட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வருது. ஏன்னா உள்ளே வர்றவங்களுக்கெல்லாம் ஏற்பாடுகள் சரியாக இருந்ததாக தான் சொல்கிறாங்க. போகிற டைம் அரசாங்கம் சரியான ஒரு ஏற்பாட்டை செஞ்சு கொடுக்கல. அந்த இடத்துல தான் கோட்டை விட்டுருக்கதா ஒரு விமர்சனம் இருக்குது. போகிற நேரம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்ததுன்னு தான் மக்கள் ரொம்ப சீக்கிரமாக வெளியே போயிருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் எஸ்கேப் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இருந்தாலும் இதில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. நிச்சயமாகவே உண்மையிலே ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் தான். இருந்தாலும் அந்த 15 லட்சம் பேரும் ஒரே நேரத்தில் வெளியேறும் போது கிட்டத்தட்ட முண்டி அடித்து ஆளுக்கு மேலே ஆள் உளுந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசலில் சிக்கி ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை ஏற்படாமல் இருந்தது இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுது. இருந்தாலும் அரசாங்கம் இந்த இடத்துல, அதாவது அவங்க மக்கள் வெளியேறதை இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வருது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. ஏன்னா நாங்கள் பாலைவனத்துக்குள்ளே மாறி இருக்கோமா இல்லை சென்னை மெரினா பீச்சில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிலாம் மக்கள் புலம்புற அளவுக்கு ரொம்ப தண்ணி பிரச்சனை அங்கே இருந்ததா நிறைய மக்கள் சொல்கிறாங்க. அரசாங்கம் தரப்பில் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய இடங்களில் வாட்டர் டேங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க, தண்ணி தொட்டிலாம் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அங்கே கூடின மக்கள் கூட்டத்திற்கு அந்த தண்ணி அளவு போதாது அப்படின்னு தான் சொல்லி பல மக்களும் தெரிவிக்கிறாங்க. இலவசமாக அரசு தரப்பில் தண்ணி ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்கறது அது ஒரு பக்கம் இருந்தாலும், கடைகளில் போய் மக்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும் போதும் அங்கே மிகப்பெரிய அடுத்த சிக்கலாக வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இஷ்யூ. ஏன்னா இப்போ எல்லாருமே ஃபோன்பே, ஜிபே தான் யூஸ் பண்ணி கடைகளில் என்ன பொருள்னாலும் வாங்குகிறோம். ஆனால் அங்கேயும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே டவர் கிடைக்கல, செல்ஃபோன் டவர் கிடைக்கல, சிக்னல் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருந்தது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு கேஷ் பேமெண்ட்டும் கொடுத்து அவங்களால ஈஸியாக கடைகளில் தண்ணி உள்ளிட்ட விஷயங்களை வாங்க முடியல. அதனால் நிறைய பேரை ரொம்ப துவண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தண்ணி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஃபெசிலிட்டிஸை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் ஒரு கோரிக்கை இருந்தது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சித்திரை திருவிழாவை எடுத்துக்கலாம். நீங்கள் அங்கெல்லாம் அந்த தண்ணியை அப்படியே தொளிப்பாங்க. நிறைய பேர் நின்று அப்படியே தொளிப்பாங்க, அந்த டியூப்பில் வச்சு தொளிப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் காலில் செருப்பு இல்லாமல் வருவாங்க. கொஞ்சம் வெயிலும் அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் கூலிங்காக இருக்கலாமே அப்படின்னு சொல்லி தெளிப்பாங்க. அது மாதிரியான விஷயங்களை கூட அரசாங்கம் முன்னெடுத்துருக்கலாம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லியும் ஒரு கோரிக்கை இருக்குது. அரசாங்கம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தாங்க. இந்த மாதிரி பிஸ்கட் கொண்டு வாங்க, தண்ணி வச்சுக்கோங்க, கொடை கொண்டு வாங்க, சன்கிளாஸ் போட்டுக்கோங்க, நல்ல செருப்பு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய விழிப்புணர்வு கொடுத்துருந்தாங்க. இதை ஃபாலோ பண்ணியும் நிறைய பேர் இந்த மாதிரி கொடை, தண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடல்நிலையே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஒருவேளை நம்மளால் அவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சி நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு செல்ஃப்
செல்ஃப் கேர் இருக்கும்ல, அதை கருத்தில் கொண்டு நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிருக்கவங்க போகாமல் இருந்திருக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, கை குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருந்தாங்க. 10 வயசு 15 வயசு குழந்தைகளை பார்க்க ஆசைப்படுவாங்கன்னா அது மாதிரியான குழந்தைகளை கூட்டு வந்திருந்தாங்க. அது கூட ஓகே தான். இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி கை குழந்தைகள்லாம் கூட்டு வந்தவங்க ரொம்பவே கொஞ்சம் திணறிட்டாங்க. 1 வயசு 2 வயசு குழந்தைகள் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியை அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கப்படுது. அரசாங்கமும் இது குறித்து வந்து இன்னும் கூடுதல் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அவேர்னஸ் எடுத்திருக்கலாம், கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் வைக்கப்படுது. அப்படி வச்சிருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் இந்த பாதிப்புல இருந்து மக்கள் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. 4வதா முக்கியமான விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ட்ரெயின், பறக்கும் ட்ரெயின், இது மாதிரியான ட்ரெயின் ஸ்டேஷன்லலாம் வந்து கூட்டம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. நம்மளே பார்த்தோம், இதுக்கான ஃபோட்டோஸ்லாம் வெளியாக இருந்து பார்த்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ரயில்வே கூட பேசி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரெயினை விட்டுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பொது போக்குவரத்தை அதிகப்படுத்தியிருக்கலாம். அப்படிங்கும்போது வந்து மக்கள் வந்து ஒரே இடத்துல வந்து ரொம்ப குவிகிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னும் ஒரு பார்வை வைக்கப்படுது. இது மாதிரியான விஷயங்களை அரசு வந்து இன்னும் கூடுதல் கவனத்தோடு செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருக்கு. அரசாங்கம் தரப்புல கூட நிறைய விஷயங்களை செஞ்சிருந்தாங்க. நிறைய போலீசார் இருந்தாங்க. போலீசார் வந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட எக்ஸ்ட்ரா கேர் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பொதுமக்கள் வைக்கிற கோரிக்கையா இருக்கு. 2வது விஷயம், இதுல அரசியல் சார்ந்த விஷயம் வருவோம். இப்போ 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த 5 பேர் உயிரிழப்புக்கு யார் காரணமா, யார் பொறுப்பெடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வி எல்லாத்துக்கும் வருது. திமுக அரசோட அங்கம் வைக்கிற கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட இந்த 5 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஒரு உயர்மட்ட குழு விசாரணை தேவை அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு அரசோட நிர்வாக தோல்வி தான் இந்த 5 பேர் உயிரிழப்புக்கு காரணம், தமிழ்நாடு அரசு தான் இந்த 5 பேர் உயிரிழப்புக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்காங்க. அதே நேரத்தில் திமுக சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா, திமுக எம்பி கனிமொழி அவர்கள் சொல்லும்போது இந்த 5 பேர் உயிரிழந்த விஷயம் வந்து ரொம்ப வருத்தமும் வேதனையும் அளிக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க சொல்லும்போது கூட சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அமைச்சர்கள் அவங்க எல்லாருமே பேட்டி கொடுக்கும்போது முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிக்கையில் சொல்லும்போது கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விமான தரப்புல இருந்து எங்களுக்கு கேட்ட ஃபெசிலிட்டிஸை விட நாங்கள் அதிகப்படியான ஃபெசிலிட்டிஸ் தான் செஞ்சு கொடுத்தோம். இருந்தாலும் ஒரு கட்டுக்கடங்காத அதிகப்படியான கூட்டம் வந்ததுனால இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போதைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 5 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த 5 லட்சம் நிவாரணம் அப்படிங்கிறத தாண்டி இனிமேல் இது மாதிரியான சம்பவம் இல்லாட்டினா ஒரு பெரிய அளவில் கூட்டம் நடக்கும்போது இது மாதிரியான சம்பவம் நடக்காம தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே இது மாதிரியான விஷயங்களில் கவனம் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களோட கோரிக்கையாக இருக்குது.